வெல்கம் டு டிசைன் பை ரெஜினா. இந்த மாதிரி டிசைன் எப்படி நார்மல் நீடில் வச்சு போடலான்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறேன். பார்க்குறதுக்கு அழகாகவும் எலகண்ட்டாகவும் இருக்க ப்ளவுஸ் டிசைனை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் எடுத்து இந்த மாதிரி 4 சைட்ஸும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. ஆரி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது போடணும் இல்லை. நார்மலாக ஒரு நீடலும் த்ரெட் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. அது மாதிரி 4 சைட் முடித்ததுக்கப்புறம் 2 கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சீக்வன்ஸ் அதில் லோட் பண்ணிக்கிட்டு 2 வீட் பீட்ஸ்க்கு நடுவில் 2 கட் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட்டுக்கணும். ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி 2 கட் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸும் 4 சைட்ஸும் நீங்கள் போட்டு முடிச்சுக்கணும். இது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதை நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், எலகண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி போட்டு என் நாட்டு மாதிரி ஒரு போட்டுக்கணும். நாட்டு நார்மலாக போட்டு அதே மாதிரி இப்போ ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்கங்க. என் சாரீ கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 4x4 அதாவது 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை டபுளாக இருக்கும்போது 8 ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு வரும். அதை எடுத்து நாட் போட்டுக்கிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஈஸி தான். அந்த நார்மல் சீக்வன்ஸை விட இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ளே போட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்மால் சைஸில் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கணும். அந்த 2 ஃப்ளவருக்கும் நடுவில் ஒரு சீக்வன்ஸு ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் டைப்பில் போட்டு அதை லாக் பண்ணிக்கணும். 2 ஃப்ளவர் ஷேப்புக்கும் நடுவில் போட்டு நல்லா போடலாம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸுக்கு மேலே நம்ம போட்டோம்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மேலே 3 கட் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸ் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர்னு நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ரைட் போட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சுகர் பீட்ஸை வச்சு அங்கங்கே ஒன்று போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு பீட்ஸ் வச்சுன்னா இன்னும் லுக்காக இருக்கும். அதுதான் இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டுறேன். ஃபுல்லாகவே போட்டுறேன். அதே தான் 3 கட் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸில் ஃபுல்லாக. நீங்கள் இதை ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் போடணும் நம்ம போட்டு பார்க்குறது கூட நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த பீட்ஸு கட் பீட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஸ்லீவுக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸுக்கு மேலே மோட்டிவ்ஸ் வைக்கணும். அதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸும் 2 கட் பீட்ஸும் எடுத்து லெஃப்ட் ரைட் போட்டு நாட்டு போட்டுக்கணும். இந்த மோட்டிவ்ஸ் கூட நீங்கள் நார்மல் லீட்லேயும் போடலாம். நான் ஆரி ஒர்க் லீடில் போட்டேன், நீங்கள் நார்மல் லீடில் போடனாலும் போட்டுக்கலாம். இதுதான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்புட் நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், சிம்பிள் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் லுக்காக நல்லாவும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.